வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பேசிக் எலக்ட்ரானிக்ஸில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கெப்பாசிட்டர். ரெசிஸ்டர் வந்து டீட்டெயில்ஸ் பார்த்தோம், அதோட எப்படி மெஷர் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி வந்து கெப்பாசிட்டர் பார்த்திங்க அப்படின்னா சீன்னு நம்ம ஸ்கிமேட்டிக் டயக்ராமில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதோட மெஷர் பண்ணுற அளவு பார்த்திங்க அப்படின்னா ஃபேரட். ரெசிஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஓம்ஸ், கெப்பாசிட்டரை பொறுத்த வரைக்கும் ஃபேரட் அப்படிங்கிற வேல்யூவில் மெஷர் பண்ணுவாங்க. நீங்கள் ஏதோ ஒரு கெப்பாசிட்டி பார்க்குறீங்கன்னா பக்கத்தில் ஒரு வேல்யூ போட்டு எஃப்னு போட்டிருக்காங்க அப்படின்னா ஃபேரட் வேல்யூவை மென்ஷன் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இதோட சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 2 சிம்பிள் காமிச்சிருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஸ்ட்ரைட் லைன், ஒன்றில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஒரு பெண்ட் இருக்குது. இதில் வந்து ஸ்ட்ரைட் லைன் உள்ளது பார்த்தீங்க அப்படின்னா நான் போலரைஸ்டு கெப்பாசிட்டரும்பாங்க. ப்ளஸ் மைனஸ் கிடையாது, நீங்கள் எப்படி வேணாலும் திருப்பி வச்சுக்கலாம், ப்ராப்ளம் எதுவும் வராது. ஆனால் ஒரு சைடு பெண்ட் இருக்கிற மாதிரி கெப்பாசிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா போலரைஸ்டு கெப்பாசிட்டர். இந்த மாதிரி உங்கள் சர்க்யூட்டில் நீங்கள் சிம்பிள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக அதோட மைனஸ் பக்கத்தில் கரெக்டாக வைக்கணும். இல்லை அப்படின்னா கெப்பாசிட்டி இமீடியட்டாக வந்து போன் ஆகிடும். அதனால் நீங்கள் வைக்க போகிற கெப்பாசிட்டி போலரைஸ்டாக நான் போலரைஸ்டான்னு பாருங்கள். மொபைலை பொறுத்த வரைக்கும் போலரைஸ்டு கெப்பாசிட்டி கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டரோட டைப்ஸு. இதில் வந்து ரெட் கலரில் நாங்கள் மார்க் பண்ணியிருக்குது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா போலரைஸ்டு கெப்பாசிட்டர்ஸ். இதில் வந்து சைடில் ஒரு லைனு, எல்லோ கலர் கெப்பாசிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் போட்டிருக்கு. டேண்டலம் கெப்பாசிட்டியில் ஒரு பிளாக் கலரில் ஒரு ஸ்ட்ரைக் போட்டிருக்கு. இந்த மாதிரி ஸ்ட்ரைக் போட்டிருக்க சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மைனஸாவோ ப்ளஸ்ஸாவோ, அதாவது பொலாரிட்டியை மென்ஷன் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம். இந்த க்ரீன் கலர் டாட்டில் நாங்கள் போட்டிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டும் வந்து எஸ்எம்டி கெப்பாசிட்டர்ஸ். இதுக்கு வந்து பொலாரிட்டி கிடையாது, நீங்கள் எப்படி வேணாலும் திருப்பி வச்சுக்கலாம். இதோட கலரை பார்த்தா உங்களுக்கு தெரியும், ரெசிஸ்டர் பிளாக் கலர் மாதிரி இதோட கலர் அந்த ப்ரௌன் கலரில் இருக்கும். நம்ம போர்டில் மெஷர் பண்ணும்போது காமிக்கும் போது நீங்கள் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கிள் பண்ணி காமிச்சிருக்க கெப்பாசிட்டர் தான் நம்ம போர்டில் அதிகமாக உள்ள கெப்பாசிட்டர். ஃபஸ்ட்டு ஒரு பேட்டரி எடுத்துக்கிறோம். பேட்டரி எடுத்துகிட்டு ஒரு பல்பை வந்து கனெக்ட் பண்ணுறோம். இதில் கரண்ட்டை லிமிட் பண்ணுறதுக்காக நாம் வந்துட்டு ஒரு ரெசிஸ்டர் போடுறோம். இப்போ டிசி வோல்டேஜை நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ணும்போது ப்ராப்பரான டிசி வோல்டேஜ் போகாது. 5 வோல்ட்டுங்கிறது 5.1, 5, 4.8, 4.9, 5.2, 5.1, 4.8, 4.7 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான வோல்டேஜ் வந்து மேலே கீழே ஒரு சின்ன ஃப்ளக்சுவேஷனில் போயிட்டுருக்கும். நமக்கு டிசி வோல்டேஜ் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனாக வரணும்னு எதிர்பார்ப்போம், ஆனால் நமக்கு கிடைக்கிற டிசி வோல்டேஜ் இந்த மாதிரி கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி நம்ம லோடுக்கு தொடர்ச்சியாக போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா லோடோட லைஃபுங்கிறது நமக்கு வந்து கண்டிப்பாக கம்மியாகும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெசிஸ்டரை வந்து சீரியஸில் போட்டிருக்கோம். கெப்பாசிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளஸுக்கும் மைனஸுக்கும் நடுவில் பேரலாக வந்து இந்த மாதிரி போடும்போது என்ன நடக்கும் அப்படின்னா உங்களோட வோல்டேஜ் இதில் வந்து ஃபில்டர் ஆகிட்டு உங்களுக்கு போகும். இந்த மாதிரி உங்களுக்கு வோல்டேஜ் ஃபில்டர் ஆகிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு அங்கே போக வேண்டிய 5 வோல்ட்டுங்கிறது உங்களுக்கு கம்மியாகிறப்ப கொஞ்சமாக பூஸ்ட் பண்ணியும், அதிகமாகிறப்ப கொஞ்சமாக ஸ்டோர் பண்ணியும் உங்களுக்கு அனுப்புறதுனால உங்களுக்கு ப்ராப்பரான வோல்டேஜுங்கிறது அங்கே உங்களுக்கு ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கும். அப்படிங்கும்போது கெப்பாசிட்டர் என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு ஃபில்டர் பர்பஸ்க்காக பயன்படுது போர்டில் பெரும்பாலும். இது இல்லாமையும் உங்களுக்கு கெப்பாசிட்டர்ஸ் நிறைய ஒர்க்கில் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கு. அது என்னென்னங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். சார்ஜ் ஸ்டோரிங் டிவைஸ், அதாவது ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸாக யூஸ் பண்ணுறாங்க. ஃபில்டர்ஸ், கப்ளிங் கெப்பாசிட்டர்ஸ், அதாவது நெட்வொர்க்கில் ஏரியாவில் யூஸ் பண்ணுறது. சென்சிங் டிவைஸ், ரிப்பிள் அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக்கை வந்து குறைக்கிறது. வோல்டேஜ் டபுளர், அதாவது வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு அதிகமாக யூஸ் ஆகிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபில்டர் கெப்பாசிட்டி தான் பார்த்திங்க அப்படின்னா போர்டுக்குள்ளே நீங்கள் நிறைய பார்ப்பீங்க. மேக்ஸிமம் வந்து கெப்பாசிட்டர்ஸ் போர்டில் வந்து பேரலாக தான் இருக்கும். ரேர் கேஸ் கப்ளிங் மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீரியஸில் இருக்கும். நீங்கள் கெப்பாசிட்டர் சீரியஸில் இருக்கா பேரலில் இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து செக் பண்ணணும். இப்போ வந்து நெக்ஸ்ட் வர வீடியோவில் கெப்பாசிட்டரை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி வந்து கெப்பாசிட்டரை வந்து மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வர வீடியோவில் பார்ப்போம். இந்த பேசிக் எலக்ட்ரானிக்ஸில் தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு ட்ரைனிங் தேவைப்படுனா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.